நான் நான் இந்த மாதிரி கேட்டேன், நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. என்ன கேட்க போறீங்க? கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, நான் கேட்கறேன். சொல்ல மாட்டேன். ப்ராமிஸா? ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. நீங்க பராசக்தி காலேஜில் தானே படிக்கிறீங்க? ஆமா. என்னப்பா இங்க நின்னுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீங்க திருநெல்வேலி போறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்து வரீங்க. நான் தென்காசி வரைக்கும் ஒரு ஜோலியா போனேன். என்ன அது? என்னப்பா? கௌரி கல்யாண விஷயமா தங்கச்சி வீட்டுல பேச சொல்லி ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன். அவரை பார்க்க போயிருந்தேன். என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? இனிமே இந்த விஷயத்தை நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் பேசலையே. என்னமோ பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்த உடனே ஆஃப் ஆயிட்டீங்க. என்னடி சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. நீ போ. என்ன பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ மறைக்கிற. கம்ப்ளைண்ட்லாம் ஒன்னும் பண்ணல. நீ ரோட்ட பார்த்து ஓட்டு. அப்புறம் நீங்க ஆனந்தி ஃப்ரெண்டு தானேன்னு கேட்டாங்க. அதுக்குள்ள நீ வந்துட்ட, அவ்வளவுதான். என்ன பத்தி ஏதாவது சொல்லிருப்பாங்க. எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும். தண்ணி அடிக்க ஏதாச்சும் ஐடியா குடுறா. ஐடியாவா? அப்படி கேளுங்க. இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் சொல்ல போறேன். கொல்ல பண்ணிருக்கேன். ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணே சொல்றது முழுசா கேளுங்க. என்ன சொல்லு? அந்த கிணத்துல விழுந்து செத்தானே பால்ராசு. எந்த பால்ராசு? அதானே அந்த கறிக்கடைக்கார முன்னாடி 6 மாசம் வச்சிருந்தான்ல. ஆமா, அந்த கறிக்கடைக்காரன் கூட கண்ணால பார்த்து அருவாள் எடுத்து ஓட ஓட விரட்டி அவன் பொண்டாட்டியோட கிணத்துல வந்து செத்து போனானே, அந்த பால்ராசு தான். ஆமா, அதுக்கு என்ன? அவன் நல்லா குடிப்பான், கண்டது கடையே திம்பான். அவன் உடுமைங்கிற உங்க மேல பேய் இறங்கிருக்கான்னு ஊரெல்லாம் போய் சொல்ல போறேன். சொன்னா மட்டும் எல்லாரும் ஓடியாந்து ஏன்டா அந்த அப்பாய் மேல இறங்கிருக்க, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே ஓடி ஊருக்கு அங்கிட்டு விழுந்துருங்க. விழுந்துட்டா பேய வந்த பால்ராசு ஆகி போயிருச்சுன்னு சொல்லிடுவேன். உங்களை விட்டுருவாங்கல்ல. நம்ம ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். நல்ல யோசனையா இருக்குடா. ஒண்ணு செய்யி, நம்ம ஊர்ல செத்து போனவன பூரா ஒரு லிஸ்ட் எடு. 2 நாளைக்கு ஒருக்கா இதே ரூட்ல போயிடலாம். அண்ணே முதல்ல இதை சக்சஸ் பண்ணுவோம்ண்ணே. நீங்க போய் மரத்துல உட்காருங்க, நான் ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணு. யாரா நீ? நான் தான்டா பால்ராசு வந்திருக்கேன். எதுக்கு இந்த புள்ள மேல வந்திருக்கேன்? என்ன வேணும் உனக்கு சொல்லு. டேய், நான் அந்த பாலுங்கணத்துல விழுந்து செத்து 2 வருஷம் ஆகுதுடா. இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? திங்க கொடுத்தா மட்டும் நாக்கு ருசியா நல்ல போல தின்னுட்டு நான் பாடு போயிருப்பல்ல. என்னைய தேவையில்லாம காடு கரை கம்மா எல்லாம் பேயா அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? வெறி பிடிச்சு வந்திருக்கேன். எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரி, என்ன வேணும் சொல்லு. வாயால சொன்னா மறந்துடுவீங்க. என் பாக்கெட்ல சீட் இருக்கு, அதை எடுத்து படிச்சுக்க. பால்ராசு, இதுல எழுதிக்க ஒண்ணும் புரியல. உன் வாயால நீயே படிச்சு சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. இந்த பொம்பளை பறிக்கு பையலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும்? எங்களுக்கு தலையெழுத்தா? ஆஹா, குந்தாணி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ? வாங்கி தரலனா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன். தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? பால்ராசு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கயா. அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிடுவாரியா. அண்ணே சக்சஸ். இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க. எங்க போற? தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராசு வந்திருக்கானா பார்க்க போறேன். ஓம் புருஷனா? ஆமாடா. எடுபட்ட பயலே, வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து பேச்சு? இவ யாரா? இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? எனக்கு வச்சிருந்த அந்த ஒத்த வீட்டை அந்த கறிக்காரக்கார பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு அம்முட்ட நகை நட்டு கொண்டு போய் அவட்ட கொடுத்து குடும்பம் நடத்தி அவளோட சேர்ந்து செத்து போயிட்டியே. நம்ம பிள்ளைங்க 2 தெருவுல நிக்குதே. நம்ம பிள்ளைங்களை யாருடா வெளியே இருக்கிறது எங்க அண்ணன் உடுமை, உள்ள இருக்கிறது அவன் புருஷன் பால்ராஜ். இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து உன் வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கானா? கறிக்கடை கருப்பையா. எங்கடா என் பொண்டாட்டி? அவன் வரலங்க. அது எப்படிடா? சாகும்போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டா. நான் இது யோசிக்கலையே. அவளுக்கு பல இவள வச்சுக்க. முரட்டு சாமியில சிக்கி தவிச்சிருக்கேடா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுனா எல்லாத்துக்கும் நல்லதுதான்யா. ஆனா என் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நீங்க மனசு வச்சா இது நடக்கும். என் பேச்செல்லாம் அவங்க கேட்கறதே இல்லையா? இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? ஐயோ, என்னையா இப்படி கேக்குறியே? எனக்கு சம்மதம் இல்லாமையா? எங்கன்னா முன்னுங்களை நான் கட்டாம வேற யாரையா கட்டுவா? எனக்கு இது போதும். உங்க மகனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு.